தளபதி விஜய் நடித்து ஹெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயக திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி பொங்கலுக்கு திரைக்கு வருதுங்க. இந்த படம் ஏற்கனவே இது ரீமேக்குன்னு சொல்லப்பட்ட நிலையில் ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது கன்ஃபார்ம் ஆச்சு. அது என்ன படத்தோட ரீமேக்குன்னா பகவந்த் கேசரி. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சோஷியல் மீடியா ஃபுல்லாக கேசரி சொல்லி ஃபுல்லாக ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் சார் இதுதான் முதல் படமாக அவர் ரீமேக் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவர் ரீமேக் பண்ணியிருக்கார். ஆனால் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், பிரியமானவளை, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, யூத், வசீகரா, கில்லி, ஆதி, போக்கிரி, வில்லு, காவலன், நண்பன், இதுமாரி பல படங்களை அவர் ரீமேக் படம் பண்ணியிருக்கார். இதில் பல படங்கள் சூப்பர் ஹிட் மெகா ஹிட்டும் ஆகிருக்கு. அப்படி இருக்கும் நேரத்தில் இந்த படம் மட்டும் ரீமேக்கு சொல்லி கலாய்க்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ விஜய்க்கு ரீமேக் படங்கள் சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கு. அதே போல் இந்த ஜனநாயகம் படமும் கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு மாஸ் படமாக அமையுன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதே ஒரு சூப்பரான கண்டனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். See you, டாட்டா.